Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பைசியாக க்ரன்ச்சியான ஒரு கார ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை எந்த அளவுக்கு சாஃப்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சாஃப்டாக எடுத்துருக்கேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவும் சாஃப்டாகாது, லைட்டாக குறை குறைன்னு தான் இருக்கும். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இதை கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காத மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசையுமோ அந்த அளவுக்கு இதை கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு பிசைங்க, ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதை அழுத்தி சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இதில் ஒரு ஈர டவல் போட்டு கவர் பண்ணிடலாம். இது இப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறணும். ஸோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை நல்லா சாஃப்டாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும். பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து நம்ம சப்பாத்தி பூரி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது உருட்டுறதுக்கு சப்பாத்தி கட்லையில் லைட்டாக அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மைதா கோதுமை எதாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். அது ஒட்டாத வரணும், அதுக்காக தான். இப்போ இதை ஒரு சப்பாத்திக்கு நம்ம எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஷீட்டாக நம்ம இதை தீத்தி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கட்டையாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது. இதை அழகாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப் கட் பண்ணுறேன். நீங்கள் இதை க்யூபாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டங்கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை டைமண்ட் ஷேப்புக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபஸ்ட்டு லைனாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் கட் பண்ணோன்னா நமக்கு டைமண்ட் ஷேப் அழகாக கிடச்சிரும். பாருங்கள், நான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம், அவ்வளோதான். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். இது போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் போட்ட உடனே நல்லா உப்பி மேலே வரும். பாருங்கள், நான் வச்சுருக்க எல்லாமே சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். எந்த அளவுக்கு இது நல்லா செவந்து வருதோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மொறுன்னு. ஸோ இந்த அளவுக்கு ஆன உடனே இதை இப்போ எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு பாத்திரத்துக்கு இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரியே எல்லாமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் சாட் மசாலா இருந்தாலும் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ரெட் சில்லி மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்து லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.